ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே அனிமல். நான் தான் உங்கள் சார் எடிட்ஸ். இதுக்கான வீடியோவில் நம்ம காட் ஆஃப் கென்ஜுட்ஸுவான இத்தாச்சி உச்சிகாவோட ஃபுல் லைஃப் டைம் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, நம்ம இத்தாச்சி உச்சிகா பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் முழுசாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்கள் இத்தாச்சி ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம அளவுன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இத்தாச்சி மிக்கட்டோ அப்புறம் ஃபுகாகோ உச்சிகாவுக்கு பையனா பிறக்கிறாரு. தன்னோட சின்ன வயசுலயே வாரில் தான் பிறந்திருப்பாரு. அவரோட சின்ன வயசுலயே 3rd கிரேட் நிஞ்சா வரையும் பார்த்திருப்பாரு. ஸோ அவங்க எல்லாரும் சாகிறதையும் பார்த்து ரொம்பவும் கஷ்டமும் பட்டிருப்பாரு. இத்தாச்சி தன்னோட 5 வயசுலயே ரொம்பவே ட்ரைனிங் எடுத்து ரொம்பவே பலசாலியா மாறிட்டு இருக்காரு. தன்னோட 5 வயசுலயே அவனுக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறான். பிறந்ததுக்கு அப்புறமா தான் சந்தோஷம்னா என்னன்னு நம்ம இத்தாச்சியும் பார்த்திருப்பாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம இத்தாச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்புறம் ட்ரெயினரான ஷிஷியு உச்சிகாவை சந்திச்சு அவர் கூட ட்ரைனிங் எடுக்கிறாரு. வில்லேஜ் 9 டைல்ஸ் அட்டாக் அப்ப தனியாலாம் இருந்து சாஸ்கேவை பார்த்துக்குவாரு. சாஸ்கேவை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம இசுமி உச்சிகாவையும் 9 டைல்ஸ் அட்டாக்ல இருந்து காப்பாத்திருப்பாரு. 9 டைல்ஸ் அட்டாக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜுக்கும் உச்சிகா கிளானுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்துடும். அது என்னன்னா, உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க தான் 9 டைல்ஸை கண்ட்ரோல் பண்ணி லீஃப் வில்லேஜ் அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனாலேயே உச்சிகா கிளானை பார்டர் டவுனுக்கு மாத்திடுவாங்க. அந்த டான்சோ பேப்ல பண்ண வேலையா தான் இருக்கும். எதுக்கு மாத்திருப்பாங்கன்னா, அவங்கள ஈஸியா கண்காணிக்கிறதுக்காக தான் அதை மாத்திருப்பாங்க. 9 டைல்ஸ் அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இசுமி இத்தாச்சி கிட்ட சாஸ்கே கூட நான் தூக்குறேன்னு கேட்பா. இத்தாச்சி அவன் அழுவான் அப்படின்னு சொல்லுவான். இசுமி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவா. அதே மாதிரி நம்ம சாஸ்கே அழுவ ஆரம்பிச்சிருவான். இதுலயே இவங்க 2 பேரோட பிரதர் பாண்டிங் எப்படி இருக்குன்னு தெரியுது. ஸோ இதுக்கப்புறமா இத்தாச்சிக்கு கெனின் எக்ஸாம் நடக்குது. இத்தாச்சி எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கான். அதே மாதிரி 4 மாசத்துல கெனினும் ஆகிறான். நருட்டோ யூனிவர்ஸ்ல சீக்கிரமா கெனின் ஆன ஒருத்தங்கள்ல நம்ம இத்தாச்சி உச்சிகாவும் இருக்கான். இத்தாச்சியோட பவரை பத்தி நம்ம டான்சோவுக்கும் தெரிய வருது. டான்சோவும் எப்படியோ இத்தாச்சி நம்ம அன்புல சேர்க்கணும்னு நினைக்கிறான். இத்தாச்சி போற எல்லா மிஷினையும் பெர்ஃபெக்டா முடிச்சு கொடுக்குறான். அதே சமயம் எல்லாத்தோட டேலண்டாவும் இருக்கான். அதனாலேயே ஃபுகாகோ உச்சிகா, நீ உச்சிகா கிளானுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் இத்தாச்சி அப்படின்னு சொல்லுவான். இத்தாச்சி உச்சிகாவோட டீம்மேட் இந்த 2 பேரும் அப்புறம் சென்சேவா இருந்தது இந்த ஜுனின் தான். இத்தாச்சி தன்னோட சின்ன வயசுலயே ரொம்ப சீக்கிரமாவே ஷேரிங் அவேக்கன் பண்றான். அதே மாதிரி நம்ம டான்ஸோட உதவியால ஆன்பு பிளாக் ஆப்ஸ்லையும் சீக்கிரமாகவே சேர்றான். ஆன்புல சேர்ந்த சமயத்தில் நம்ம கக்காஷி தான் லீடராக இருந்தான். கக்காஷி என்னதான் உச்சிகா கிளானா இல்லைனாலும் கக்காஷி கிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கிட்டான். அதே சமயம் 2 பேரும் பெஸ்ட் டியோவாக இருந்தாங்க. எந்த ஒரு மிஷினுக்கு போனாலும் கன்ஃபார்ம் வெற்றியோட தான் வருவாங்க. ஸோ இவங்களோட மிஷினில் விக்டரி இருக்கோ இல்லையோ 2 பேர்த்தோடமே போனாங்கன்னா ரத்தத்தை பார்க்காம வரமாட்டாங்க. உச்சிகா கிளான் சீக்ரெட்டாக லீஃப் வில்லேஜ் அடையிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத்தாச்சிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ தன்னோட ஃபேமிலியாக கூட இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது அவனுக்கு பிடிக்கல. லீஃப் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அமைதியாக இருக்கணும்னு ஆசை இருந்தது. என்னதான் இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இத்தாச்சி சாஸ்கேவோட ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தான். பிரதர் பாண்டிங்னா எப்படி இருக்குங்கிறத இவங்க 2 பேர்த்த பார்த்து கற்றுக்கலாம். இத்தாச்சி ஷிஷி உச்சிகா கிட்ட ஏன் இப்படி இருக்காங்க, இதை கண்டிப்பாக நம்ம 2 பேர் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஷிஷி உச்சிகாவும் சரியான டைம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உச்சிகா கிளான் சீக்ரெட் மீட்டிங்லாம் போடுறாங்க. ஆனால் நம்ம இத்தாச்சி அங்கே போக மாட்டேங்கிறான். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் லீஃப் வில்லேஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு சமயத்தில் இந்த 9 டைல்ஸ் அட்டாக்கு கண்டிப்பாக உச்சிகா கிளான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் எல்டர்ஸும் டான்ஸோவும் சேர்ந்து சொல்ல நம்ம ஹொக்காகேவை ரொம்பவே வற்புறுத்துறாங்க. தேர்ட் ஹொக்காகேவும் ஷிஷியை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஷிஷியும் நான் என்னோட கோட்டோ மன்சுகாமியை வச்சு நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது டான்ஸோவுக்கு பிடிக்கல. டான்ஸோ ஷிஷியை கூப்பிட்டு பேசுறதுக்கு அவனோட லெஃப்ட் ஐயை எடுத்துடுறான். ஷிஷுயி இத்தாச்சியை பார்க்க போயிடுறான். கிட்ட இருந்த இன்னொரு ஐயை எடுத்து இத்தாச்சி கிட்ட கொடுத்துட்றான். நீ தான் நண்பா இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ரிவரில் விழுந்து நம்ம ஷிஷுயி இறந்துடுறான். ஷிஷுயி எம்எஸ் ஷேரிங்கன் வச்சிருந்தனால இத்தாச்சி அந்த எம்எஸ் ஷேரிங்கன் எடுத்து தனக்கு இம்ப்ளான் பண்ணிக்கிறான். ஸோ இதே இடத்துல நமக்கு இத்தாச்சிக்கு எம்எஸ் ஷேரிங்கன் அவேக்கன் ஆகுது. எம்எஸ் அவேக்கன் ஆன உடனே இத்தாச்சி ஸ்டோன் டேப்லெட்டை போய் படிக்கிறான். இத்தாச்சியை பல தடவை உச்சிகா கிளான் மீட்டிங்க்கு கூப்பிட்டும் போக மாட்டேங்கிறான். அவன் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு தான் இருக்கான். சீக்கிரட்டா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட மீட்டிங் எல்லாத்தையும் அவன் கண்காணிக்கிறான். ஒரு பக்கம் உச்சிகா கிளானை எல்லாருமே நோட் பண்றாங்க. ஆனா இத்தாச்சி தனியா இசுமியை நோட் பண்றான். இதுலயே அவன் இசுமி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு தெரியுது. மீட்டிங்லாம் போடுறப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாவே ஆகுது. எல்லாருமே உச்சிகா கிளான் முழுசா லீஃப் வில்லேஜுக்கு எதிராக திரும்புது. எல்லாத்தையும் டான்ஸோ இத்தாச்சி மேல போடுறான். உச்சிகா கிளானை நீ அழிச்சே ஆகணும், அதுக்கு பதிலாக நீ உன் தம்பியை மட்டும் நீ பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இத்தாச்சியும் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு ஒத்துக்கிறான். இத்தாச்சி ஷிஷி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பிளானையே ஒத்துக்கிட்டான். அதே சமயம் இத்தாச்சி ரொம்பவே வருத்தப்படுவான். ஏன்னா ஷிஷுயி இந்த மாதிரி முடிக்க சொல்லல, ஸோ நான் தப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமும் படுவான். முக்கியமான பாயிண்ட்டே நான் மறந்துட்டு வந்துட்டேன். அது என்னன்னா, நம்ம இத்தாச்சிக்கு எப்படி ஷேரிங் அண்ட் அவக்கன் ஆச்சு அதை பற்றி தான். ஸோ நம்ம இத்தாச்சியோட டீம்மேட்டை நம்ம ஒபிட்டை கில் பண்ணிடுவான். ஸோ அப்போ தான் நம்ம இத்தாச்சிக்கு ஷேரிங் அண்ட் அவக்கன் ஆயிருக்கும். இத்தாச்சி ஃபைனல் ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ தான் கோனகா வில்லேஜுக்கு அடிக்கடி ஒரு மாஸ்க் மேன் வந்துட்டு போகிறத கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ தான் அந்த மாஸ்க்
மாஸ்க்மேன்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அவன் யாருன்னா டோபி இல்லை, மாதரா இல்லை, ஒபிட்டோ அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பான். ஸோ நானும் வந்து ரொம்ப நாளாக உச்சிகா கிளானை வந்து கில் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோவும் ஒத்துக்குவான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோவும் இத்தாச்சியும் வந்து உச்சிகா கிளானை வந்து எல்லாரும் கில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இத்தாச்சி இசுமியை கில் பண்ணும்போது சுக்கியோமியை போட்டுருவான். இந்த மூமெண்ட் எல்லாம் நருட்டோ சீரீஸில் காட்ட மாட்டாங்க, ஆனால் மங்காவில் காட்டுவாங்க. இத்தாச்சி இசுமியை வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வருவான். இசுமி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினைப்பா. இந்த வேர்ல்டில் இசுமியும் இத்தாச்சியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. இதில் இத்தாச்சியும் ஜுனின் லெவலில் தான் இருப்பான். இதில் 2 பேரும் வெட்டிங் ரிங் மாற்றி மேரேஜும் பண்ணிக்குவாங்க. இவங்க 2 பேத்துக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையும் பிறக்கும். பர்ஃபெக்டான ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த லைஃப்பில் எப்போ இசுமி வந்து உயிரை விடுறாங்களோ அதே டைமில் ரியல் லைஃப்பில் நம்ம இத்தாச்சி இசுமியை கில் பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இத்தாச்சியோட லைஃப் டைம் ஸ்டோரியில் மறைக்கப்பட்ட உண்மைகள். அடுத்து ரியல் லைஃப்பில் இத்தாச்சியை அவங்க பேரண்ட்ஸை கொல்றதுக்கு போயிடுவான். அவங்க அப்பாவும் அம்மாவும் இத்தாச்சி எங்களை கொல்லலாம் இத்தாச்சி, சாஸ்கேவை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துலயே டை ஆகுவாங்க. நம்ம இத்தாச்சி அழுதுகிட்டே தான் அவங்க 2 பேர்த்தையும் கில் பண்ணுவான். சரியா இந்த டைமில் சாஸ்கேவும் உள்ள வர சாஸ்கேவை கென்ஜுட்ஸுல போட்டுட்ருவான். அதுக்கான காரணம் அவன் ரொம்பவே அவனை வெறுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இதெல்லாம் பண்ணுவான். சாஸ்கே இத்தாச்சிக்கிட்ட எதுக்காக இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பலசாலி ஆகிட்டு வந்து என் கூட மோது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவனை கென்ஜுட்ஸில் போட்டு போயிடுவான். ஆல் டைம் ஹீரோவாக இருக்கிற இத்தாச்சி உச்சிகா கூட அங்கேருந்து போகும்போது அழுதுட்டு தான் போவான். அடுத்து டான்ஸோ கிட்ட போயிட்டு என்னோட தம்பியை தொட்டினா லீஃப் வில்லேஜோட சீக்ரெட் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தான் போவான். டான்ஸோ இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகுவான். அடுத்து தேர்ட் ஹோகாகே கிட்ட போயிட்டு நான் மிஷினை முடிச்சிட்டேன், என்னோட தம்பியை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்து இத்தாச்சி அகாட்ஸ்கியில் சேர்ந்துருப்பான். அகாட்ஸ்கியில் சேர்ந்ததுக்கு காரணமே லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காரணம் தான். இத்தாச்சியோட பார்ட்னராக 7th ஸ்குவாட் ஆஃப் மிஸ்ட் மேனில் ஒருத்தர் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து மிஸ்ட்டில் இருக்கிற ஜிஞ்சுரிக்கை கேப்சர் பண்ண போயிருப்பாங்க. 2 பேர்த்தாலையுமே ஜிஞ்சுரிக்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத்தாச்சி அமத்ராசுவை யூஸ் பண்ணி தான் கேப்சர் பண்ணியிருப்பான். அதுவும் அவனோட பார்ட்னர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் உரோச்சிமாரு வந்து இத்தாச்சியை வந்து கேப்சர் பண்ண நினைப்பான். ஆனால் இத்தாச்சி அவனை தூக்கி கென்ஜுட்ஸில் போட்டிருப்பான். உரோச்சிமாரு ஹேண்ட் சைன்ஸ் பண்ணி தப்பிக்க பார்ப்பான். ஆனால் இத்தாச்சி நீ கை இருந்தா தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையவே வெட்டி விட்டுருவான். இத்தாச்சி நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எப்படியோ உரோச்சிமாருவை கபுட்டோ காப்பாற்றிடுவான். உரோச்சிமாரு அகாட்ஸ்கிலேருந்து லெஃப்ட் ஆகிடுவான். அப்புறம் கிசாமியை வந்து நம்ம இத்தாச்சியோட டியோ ஆகிடுவான். நெக்ஸ்ட் டெய்டராவை வந்து அகாட்ஸ்கியில் சேர்த்து நினைப்பாங்க. டெய்டரா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டுருவான். இத்தாச்சி நீ என்னை ஜெயிச்சினா நீ ஒன்றும் வரானா அப்படின்ட்டுருவான். இத்தாச்சி அவனோட கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணி அவனோட டெக்னிக்கை அவனையே மாட்ட வச்சிருப்பான். பெயின் வந்து இத்தாச்சிக்கு ஆர்டர் கொடுப்பான். நீ போயிட்டு லீஃப் வில்லேஜ் வந்து உரோச்சிமாரு என்னமோ பண்ணியிருக்கான், நீ போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டுருவான். கிசாமே இத்தாச்சி 2 பேரும் சேர்ந்து லீஃப் வில்லேஜை கண்காணிக்கிறதுக்கு போயிடுவாங்க. லீஃப் வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கக்காஷி ஆசுமா குரநாய் கூட ஃபைட் நடக்கும். இங்கே தான் நம்ம இத்தாச்சியை பற்றி முழுசாக சொல்லியிருப்பாங்க. அன்னது வேற யாரும் இல்லை, நம்ம கக்காஷியே சொல்லியிருப்பாரு. கக்காஷி எல்லாருமே கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கூட நம்ம குரநாய் வந்து கென்ஜுட்ஸில் மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமே கக்காஷிக்கும் கிசாமியோக்கும் ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறமே வந்து கக்காஷிக்கும் இத்தாச்சிக்கு ஃபைட் நடக்கும். இத்தாச்சி கக்காஷியை தூக்கி கென்ஜுட்ஸில் போட்டிருப்பான் பேரலைசிஸில். உள்ள போனால் அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்ச கக்காஷியே அன்னைக்கு திணறி இருப்பார். கக்காஷியை போட்டு தள்ளிடலான்னு பார்ப்பான். அப்போ தான் நம்ம தலைவர் மைக் என்ட்ரி கொடுப்பாரு. இத்தாச்சி சொல்லிடுவான், ஸோ நம்மளால இவங்க கூட ஃபைட் பண்ண முடியாதுன்ட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இத்தாச்சி நருட்டோவை தேடி போயிடுவான். இத்தாச்சி அங்கே என்ட்ரி கொடுத்தோன்னே நருட்டோ மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இத்தாச்சி வந்தான்னு தெரிஞ்சோடனே சாஸ்கேவும் அங்கே கிளம்பி வந்துடுவான். ஸோ அங்கே இத்தாச்சிக்கும் சாஸ்கேவுக்கும் சரியான ஃபைட் நடக்கும். ஆனால் இத்தாச்சி அசால்ட்டாக அவன் கையை உடச்சி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் நீ இன்னமும் வீக்காக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரலைசஸ் கென்ஜுட்ஸுலையும் போட்டுட்ருவான். அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் ஜிராயா என்ட்ரி கொடுப்பாரு. இத்தாச்சி கிசாமே கிட்ட வா, நம்மளால இவங்க கூட கண்டிப்பாக சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அமத்ராசுவை போட்டு தப்பிச்சு ஓடிடுவான். ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாட்ஸ்கி வந்து காராவை தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி, காராவை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது இத்தாச்சி வந்து என்ட்ரி கொடுப்பான். அது ரியலான இத்தாச்சி இல்லை, அது அவனோட 60% பவர் வச்சு இது பண்ண ஒரு க்ளோன் மாதிரி. நம்ம கக்காஷி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பாரு அவனோட கண்ணை பார்க்காதீங்கன்னு சொல்லிடுவாரு. ஆனால் கண்ணை பார்த்து நம்ம நருட்டோ வந்து கென்ஜுட்ஸில் மாட்டிக்குவான். நருட்டோ நான் இத்தாச்சியை தோக்கடிச்சு ஆகுவேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவான், ரசிகன்லாம் எடுத்து போடுவான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வேறு அவங்க 1v1 ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட டைமென்ஷனுக்கு கூட்டு போயிடுவான். வந்து சாஸ்கேவுக்கு நீ எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம நருட்டோ சொல்லுவான். ஸோ இத்தாச்சிக்கும் வந்து நருட்டோ ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஆனால் இத்தாச்சிக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து சாஸ்கே வந்து இவனை கொண்டுருவான் அப்படின்னு. ஸோ அவன் வந்தால் இவனை தடுக்கணுங்கிறதுக்காகவே அவன் வந்து ஷீஷியோட ஐ வாங்கினான் பார்த்தீங்களா, அந்த ஷீஷியோட ஐயை வந்து அவன் வந்து காகத்தில் வச்சிருப்பான். ஸோ அதை வந்து நம்ம நருட்டோட வாய்க்குள்ள ஆரம்பிச்சிருவான்.
அது வந்து ஷீஷுயோட ஐன்னு கடைசியில் தான் தெரியும். இதே இடத்துல இந்த பேட்டில் முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இத்தாச்சி வர்சஸ் சாஸ்கே ஃபைட்டு. சாஸ்கே ஃபைட்டில் இறங்கினோடனே நம்ம லைட்னிங் பிளேடை வச்சு இத்தாச்சியை கொண்டுருவான். ஆனால் கொண்டது என்னமோ க்ளோன், அது அவனுக்கே தெரியாது. ஒரு 2 விரலை கொண்டு வந்து தன்னோட லெஃப்ட் சைடில் காட்டுவான் பாருங்க, மேலே உட்காந்துருப்பான் பாருங்க இத்தாச்சி, சரியான கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமே தான் ரியல் ஃபைட்டே ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமே தான் சாஸ்கே வந்து கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிப்பான். அவங்க எல்லாத்தையும் நான் மட்டும் கொள்ள 2 பேர் சேர்ந்து கொண்டோம், நானும் மாதரா உச்சிகாவும் அப்படின்னு சொல்லுவான். நீ போய் சொல்கிற, மாதரா உச்சிகா செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுக்கப்புறமே தான் நம்ம இத்தாச்சி ஃபைட்லேயே இறங்குவார். இத்தாச்சி இந்த இடத்துல ஒரு சவுண்டு உடுவாரு பாருங்க, சரியான கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பேட்டர்ல நடக்கும். நம்ம சாசுகே கென்ஜுட்ஸ்லாம் போடுவான், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேரும் ஃபயர் ஸ்டைலில் போடுவாங்க பாருங்க, 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம இத்தாச்சி அமத்தராசுவை போட்டு போடுவார் பாருங்க, சரியான ஃபைட்டாக இருக்கும். இது சாசுகே கர்சி பவர் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபார்மில் மாறிடுவான். ஸோ இத்தாச்சி வந்து அமத்தராசுவை போட்டு விட்டுருவாரு. இத்தாச்சி வந்து அமத்தராசு வந்து சாஸ்கே மேலேயே போட்டு விட்டுருவாரு. ஸோ சாஸ்கே வந்து எப்படியோ வந்து தப்பிச்சிருவான். அடுத்து சாஸ்கே வந்து உரோச்சிமார்க்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஃபயர் ஸ்டைலில் போடுவான். அது சரியான ஃபயர் ஸ்டைலாக இருக்கும். சொல்லப்போனால் இத்தாச்சிவே அது வந்து இம்பாக்ட் வந்து பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உரோச்சிமார்க்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அது என்னன்னா, ஒரு சிடோரியை வந்து மாற்றி யூஸ் பண்ணுவான். சொல்லப்போனால் நம்ம இத்தாச்சியை ரொம்பவே இம்பாக்ட் அதிகமாக்கிடும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சாஸ்கேவை ரொம்பவே டயர்ட் ஆகிடுவான். அவனோட ஃபுல் பவர் பண்ணனால தன்னோட கர்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கர்ஸில் இருந்து சொல்லப்போனால் ஸ்னேக் வரும். அந்த கர்ஸில் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஸ்னேக் பாபுவான உரோச்சிமாரு இருப்பான். அவர் வெளியே வந்தோடனே எனக்கு சாவே கிடையாது இத்தாச்சி அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனை டோர்ட்ஸ் பிளேட் வச்சு ஒரு குத்தி ஆள் அப்படியே சீல் பண்ணி விட்ருவான் இத்தாச்சி. முழுசாக சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இத்தாச்சி வந்து சுசனோட முன்னாடி வருவான். ஸோ வந்து அட்டாக்லாம் பண்ணி பார்ப்பான் சாஸ்கே. ஆனால் வந்து சுசனம் இருக்கிறனால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இத்தாச்சிக்கு ஒன்றுமே ஆகாது. சொல்ல போனால் இந்த டைம்லாம் இத்தாச்சிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இத்தாச்சி சாஸ்கேவோட கண்ணை பிடுங்குற மாதிரி கொண்டு வருவான் கையை. அந்த 2 விரலையும் எடுத்து அவனோட நெத்தியில் வைப்பான். நம்ம சாஸ்கேவுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். அவனோட சின்ன வயசில் வந்து இந்த நெத்தியில் வைக்கிற மாதிரியே அப்படியே ஒரு ஸ்மைல் சிரிப்பான் பாருங்க நம்ம இத்தாச்சி. இதே ஸ்மைலோடைய இத்தாச்சியை அதே இடத்துலயே கீழே விழுவாங்க. எதுக்கு அவன் அந்த கையில் வந்து வச்சானா, ஸோ அவனோட கண்ணில் வந்து அமத்தராசு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவான். அதாவது எதுக்குன்னா, மாதரா வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண நினைச்சானா அவன் வந்து அமத்தராசுல போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நான் 4th கிரேட் நிஞ்சா வரை இதில் நான் சேர்த்த விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் எந்த கேரக்டருக்கு ஃபுல் லைஃப் டைம் ஸ்டோரி வேணும்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.